உயர்த்துகிறவன், தாழ்த்துகிறவன், தீர்க்கதரிசியாய் வேலை செய்கிறவன். இந்த 3 நபர்களை குறித்த ஒரு பாடத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் இந்த கல்வி ஆண்டிலே அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள், உயர்த்துகிறவன், தாழ்த்துகிறவன், தீர்க்கதரிசியாய் வேலை செய்கிறவன். லூக்கா 18வது அதிகாரம் 10 முதல் வசனங்களை நான் படிக்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலே 2 மனிதர்களுடைய மனநிலையை பார்க்கிறோம். 2 பேரும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் பாவி போல என் வாழ்க்கையை நடத்தவில்லை, என் கடமையெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி சரியாக செய்கிறேன், ஆகவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னுடைய மகிமையை தேவனிடத்தில் சொல்லி அதனாலே தேவனை ஸ்தோத்திரிப்பதாக அவன் சொல்லுகிறான். தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு ஒரு தராதரம் வேண்டும். அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் குறித்து ஸ்தோத்திரிக்க வேண்டுமே அல்லாமல் நம்முடைய பிரஸ்தாபத்தை குறித்து சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டிய அவசியமில்லை. 2வது மனுஷனுடைய மனநிலையை பார்க்கிறோம். அவன் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். எவன் ஒருவன் தன்னை தேவனுக்கு முன்பதாக பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்கிறானோ அவனை நீதிமானாய் ஆக்கி தேவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. நான் 3 நபர்களை குறித்து சொல்லியிருந்தேன். தன்னை தாழ்த்துகிறவன், தன்னை உயர்த்துகிறவன், 3வதாக தீர்க்கதரிசியாய் வேலை செய்கிறவன். இதோ நான் கேட்கிற ஒரு கேள்வி உங்கள் மனதிலே சஞ்சலத்தை உண்டு பண்ணும். தன்னை தாழ்த்துகிறவனாலும் தன்னை உயர்த்துகிறவனாலும் தேவனுக்கு பிரயோஜனம் உண்டா? மேலும் இந்த 2 நபர்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அவர்கள் இருதயத்திலோ கவலை காணப்படுகிறது. ஒருவன் தான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று தேவனிடம் சொல்லி தன்னுடைய கவலைகளை கொட்டி தீர்க்கிற ஒரு விதமாக அவன் சொல்லுகிறான். அவனுடைய இருதயத்தில் கவலை நிரம்பி இருக்கிறது. மேலும் தன்னை பாவியாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனுடைய இருதயத்தில் தன்னுடைய குற்ற உணர்வுகளை அதிகமாய் நிழலிட்டபடினாலே அவனும் தன்னுடைய புலம்பலை, ஒரு வருத்தத்தை தேவனிடம் சொல்வதற்காகவே செல்கிறான். இந்த 2 நபர்களிடம் காணப்பட்ட கவலையானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாயிருக்குமா? தீர்க்கதரிசிகளுடைய இருதயத்தில் கவலைகள் காணப்படுமே, ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நிச்சயமாக இல்லை. இங்கு பார்க்கிறோம், மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எனக்கு பிரியமான தீர்க்கதரிசன மாணவர்கள், நம்முடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவதற்காகவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இல்லை. நாம் தேவனுடைய வல்லமை விரும்பிகளாக இந்த பூமியிலே அலைந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், உயர்வு நிரந்தரம் அல்ல, ஆனால் வல்லமையே பிரதானம். லூக்கா 14வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். 2 நபர்களை விருந்துக்கு அழைக்கிறவன் அழைக்கிறான். தன்னை உயர்வாக நினைத்துக் கொண்ட ஒருவன் முதல் வரிசையிலே உட்கார்ந்திருக்கிறான். இன்னொருவன் உள்ளே நுழைகிறான்.
விருந்துக்கு அழைத்தவன் இரண்டாவதாக வந்த அந்த நபருக்கு அந்த இடத்தை தருமாறு கேட்க அவன் வெட்கத்தோட இன்னொருவன் முதலாவது வந்தவன் கடந்து போகிறான். இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறது என்ன? உயர்வு நிரந்தரம் அல்ல. ஆகவே நம்முடைய நோக்கம், ஒரு தீர்க்க தரிசன மாணவனாக மாணவியாக நம்முடைய நோக்கம் எதில் வைக்கப்பட வேண்டும்? நம்முடைய நோக்கம் தேவனுடைய வல்லமை மீதே வைக்கப்பட வேண்டும். அப்படி நாம் தேவனுடைய வல்லமை மீது நம்முடைய பார்வையை வைக்கும் பொழுது உயர்வையும் தாழ்வையும் ஒரே இடத்தில் வைத்துவிட்டு கடந்து செல்கிறோம். நம்முடைய நோக்கம் பிரதானமாக வல்லமையின் மீதே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், தீர்க்கதரிசிகளாகிய உங்களுக்கு உயர்வு வேண்டுமா, வல்லமை வேண்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இயல்பை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் எப்படிப்பட்டவன்? நான் மனத்தாழ்மையாயிருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நாம் கர்த்தரிடமிருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவையான வழிகளை கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவராயிருக்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஒரு ஆசிரியரிடம் காணப்பட வேண்டிய பிரதானமான ஒரு குணம் சாந்தமும் மனத்தாழ்மையும். நான் ஸ்கூலில் படித்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு பீரியட் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பீரியடாக இருக்கும். முந்தின நாள் அந்த ஆசிரியர் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னார். அதனால் மாணவர்கள் பயத்தோடு இப்போ டெஸ்ட் வைக்க போகிறாரு, உடனே மார்க் சொல்லிடுவார், தண்டனை கொடுப்பாருன்ற ஒரு கலக்கத்தோடு நாங்களாம் உட்கார்ந்துருந்தோம். அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்? தன்னுடைய இடது கையில் கட்டப்பட்டிருந்த வாட்ச் எடுத்து டேபிள் மேலே வச்சார். ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தார், அதை அப்படியே எடுத்து மேலே தள்ளினார். இதை பார்க்கிற மாணவர்களாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கம் உண்டாயிருக்கும். இது ஒரு ஆசிரியனுடைய தோரணையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, தன்னை உயர்த்துகிற ஜனங்கள் உண்டு, தங்களை தாழ்த்துகிற ஜனங்களும் உண்டு. இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நான் சொல்கிறேன். யாரால் பிரயோஜனம் உண்டு? ஒரு தீர்க்கதரிசியினால் பிரயோஜனம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்தேயு 6:24 என்ற பகுதியில் சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொன்று மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் காணப்படுகிற 2 காரியங்கள் உயர்வும் தாழ்வும். தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நாம் எதற்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் காணப்படுகிற உயர்வுக்கும் தாழ்வுக்கும் ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது தேவனுடைய வல்லமைக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகி கொண்டிருக்கும் என்று நான் அதிகமாக நம்புகிறேன். இது தீர்க்க தரிசன பாடசாலையாக இருப்பதனாலே மறுபடியுமாய் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆலயத்திற்கு 2 பேர் சென்றார்கள். 2 பேருடைய மனநிலையிலும் கவலை காணப்பட்டது. ஒருவன் தன்னை உயர்த்தி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினான். 2வது வந்தவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினான். இந்த 2 நபர்களாலும் சமுதாயத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரால் பிரயோஜனம் உண்டு? கர்த்தருடைய தீர்க்க தரிசன மாணவர்கள் உயர்வின் மேலும் தாழ்வின் மேலும் நோக்கத்தை வைக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய வல்லமையின் மீதே நோக்கத்தை வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சராசரி பொய்யும் சாமானியனின் எதிர்பார்ப்பும். மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். முதல் வெளிப்பாட்டிலே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். ஒரு மனிதனும் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்ற முடியாது. அவனுடைய இருதயத்தில் ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஆனாலும் அவன் அந்த பொய்யை சொல்லுகிறான். தேவனை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இதே பேதுரு தானே அப்போ சொன்னாரு, உங்களை எனக்கு யாருனே தெரியாது. இதே பேதுரு தான்
தன்னுடைய ஊழியத்தை விட்டுவிட்டு மீன் பிடிக்கவும் போனார். ஆகவே ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பதாக நின்று நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினேன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. அப்படி அந்த பொய்யை கேட்ட பொழுதிலும் தேவன் என்ன பதில் சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு முன்பதாக அவன் இருதயத்திலே காணப்பட்ட அந்த ஏக்கம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை நான் செய்வதனாலே எனக்கு என்ன கிடைக்கும்? தேவன் சொல்கிறார் பாருங்க, இந்த 2 காரியத்தை நாம் கவனிப்போமே ஆனால் நம்முடைய உற்சாகம் பெருகுகிறதா இருக்கிறது. நாம் தொடர்ந்து அவருக்காக எதையாவது செய்து கொண்டிருப்போம். மறு ஜென்ம காலமும் நிகழ்காலமும். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்களே, கிறிஸ்துவுக்கு நாம் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய முற்படும் பொழுது நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு உறுதிமொழியை, தேவன் தந்த ஒரு உறுதிமொழியை நாம் கவனிப்பது நல்லது. இஸ்ரவேல் கோத்திரத்திலே தனக்கு ஊழியம் செய்ய 12 பேரை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 12 பேருக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம், ஒரு உறுதிமொழி, நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று சொல்கிறார். அந்த 12 பேருக்கு சிங்காசனங்கள் ஆயத்தப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்ய முயற்சி பண்ணுகிற, உறுதி எடுக்கிற, என்னோடு நடந்து வருகிற, என்னுடைய பயணத்திலே தொடர்ந்து என்னை கவனித்து வருகிற உங்களுக்கு தேவன் இதே வாக்குத்தத்தத்தை தரமாட்டார். சொல்லுகிறேன், என்னுடைய மாணவர்கள் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் மீது அனுப்புகிறேன். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்கு நான் தீர்க்க தரிசன ஊழியம் செய்வதனால எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கான பதிலை முதல் பதிலாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து பரலோகத்திற்கு வருகிற ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக என் மாணவர்களை தேவன் ஹல்லேலூயா. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரிடம் பட்சபாதம். 2வது 29வது வசனத்திலே, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரிப்பான் என்று சொல்கிறார். முதலாவது தந்த உறுதிமொழியானது பரலோகத்திலே நாம் கடந்து போன பின்பு நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் 2வது வாக்குத்தத்தமோ இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நடக்க போகிற ஒரு வாக்குத்தத்தத்தை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறார்? நான் 100 உனக்கு தருவேன். இந்த 100 பலன்களோடு கூட நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபையை உனக்கு தருவேன் என்கிற வாக்குத்தத்தமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்களே, என்னுடைய தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு நான் தீர்க்க தரிசன வசனத்தை நான் இப்பொழுது பேசுகிறேன். அது என்ன வசனம்? நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை உங்களுக்கு தரும்படியாக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். யாரை நியாயம் தீர்க்கும் அதிகாரம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கிறவராக வரவில்லை, கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தவே வந்தார். ஆனாலும் அவருடைய கிருபையின் வார்த்தையை கேட்டு 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 எந்த முடிவையும் செய்யாத ஆத்துமாக்களுடைய எதிர்காலத்தின் முடிவுகளை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை அவர் தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம் 30வது வசனத்திலே, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இதுவரைக்கும் நம்முடைய தீர்க்க தரிசன கல்வியிலே, பாடசாலையிலே என்னோடு கூட படித்து வருகிற மாணவர்களை ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை அல்லவா? என்னுடைய பாடங்களை நீங்கள் கேட்டு வந்தது நிமித்தம் உங்களுக்குள்ளாக ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகமானது என்றோ துளிர்விட்டிருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சத்தத்தை கேட்பதனாலே அது நீரூற்றப்பட்டு வளர்ந்து பூத்து கனிதந்து இந்த உலகத்தை நிரப்புகிற நாட்களை உடையதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன்,
இதுவரைக்கும் வாழ்ந்திருந்த தேவனுடைய பரிசுத்தவான்களின் மகிமையை காட்டிலும் என்னுடைய மாணவர்களை அவர்களுக்கு ஊழியம் தந்து அந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி அதன் நிமித்தம் தனக்கு ஒரு மகிமையை ஏற்படுத்திக் கொள்ளுக நினைக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் முந்தினோராயிருப்பீர்கள். தேவனுடைய திட்டங்களுக்கு நாம் எல்லையை வைக்க முடியாது. ஆனால் விசுவாசத்தினாலே நாம் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசிகள் ஒரு ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே நடக்கிற ஒரு ராஜ்யத்தை கண்டு அந்த ராஜ்யம் பூமிக்கும் வர வேண்டும் என்றே விரும்புகிறார். ஏற்கனவே வந்துவிட்டது என்று அவர் சொல்லவில்லை, வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியெனில் இந்த பூமி தேவனுடைய ராஜ்யத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியவில்லை என்கிற ஒரு உண்மை நமக்கு புரிகிறது. ஆகவே தான் தேவன் கிறிஸ்துவாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, the will of God. பரலோகத்திலே அவருக்கு என்ன விருப்பமோ அதை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் பூமியிலே அவருடைய சித்தம் நிறைவேறாதபடிக்கு ஒரு போராட்டம் எப்பொழுதும் காணப்படுகிறதை கிறிஸ்துவானவர் அங்கீகரிக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். என்ன? பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்திலே காணப்படுகிற தேவனுடைய ராஜ்யமும் அவர் செய்கிற சித்தங்களும் எப்படி இந்த பூமியிலே நடைபெறக்கூடும்? கிறிஸ்துவானவர் பூமியிலே வாழ்ந்து கடந்து சென்று விட்டார். அவர் வாழ்ந்த நாட்களிலே இந்த பூமி பரலோகத்தை கண்டது, வல்லமையை கண்டது, ஜெயத்தை கண்டது, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கண்டது. இப்பொழுதும் நாம் அங்கும் இங்குமாக கண்டு வருகிறோம். ஆனாலும் பரலோகத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சங்கீதம் 115 3வது அதிகாரம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு தடை யாரும் விதிக்க முடியாது. பரலோகத்திலே அவர் ராஜாவாக வீற்றிக் கொண்டிருந்து தன்னுடைய வார்த்தையின் படியும் தன் அதிகாரத்தின் படியும் தன்னுடைய எண்ணத்தின் விருப்பங்களின் படியும் சகலத்தையும் அவர் செய்து கொண்டு வருகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவான் அவர் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, 3 நபர்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். தன்னை தாழ்த்தினவன், தன்னை உயர்த்தினவன், தீர்க்கதரிசியாய் வேலை செய்கிறவன். மத்தேயு 24:46 எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். எஜமான் வருகிறார், கிறிஸ்துவானவர் வருகிறார். அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய அழைப்பை, அவருடைய கிருபையை ஊழியத்திற்கென்று பெற்றுக்கொண்ட நம் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு கடமை, ஒரு அஃபீஷியல் ஜாப். அது என்ன? அவருக்கு ஊழியம் செய்வது. நாம் இந்த நாட்களிலே நம்மை தாழ்த்தலாம், நம்மை உயர்த்தலாம். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதனால் பிரயோஜனம்? அவருடைய வேலையை செய்வதனாலே நமக்கு பிரயோஜனம். அதைத்தான் இங்கு சொல்கிறார், எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, மாணவிகளே, நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். நம்மை நெருக்கி ஏவுகிற கவலைகளை நாம் உதறி தள்ளிவிட்டு நமக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி கொண்டு கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்வேன் என்கிற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டு முன் செல்லும் பொழுது நம்முடைய தேவைகளை அதிசய விதமாக சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்திலே பார்க்கிறோம் அல்லவா? அவன் 100 அத்தனையாய் அடைந்து. இதுவரைக்கும் நீங்கள் 1 மடங்கு கூட தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் ஊழியம் செய்வதன் மூலம் வாங்காமல் இருந்திருப்பீர்களே. ஆனால் நான் சொல்கிறேன், இனி உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் அவருக்கு ஊழியம் செய்வதனாலே உண்டாக போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. லூக்கா 17:7 உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானா? இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்வது என்ன? வேலை கொடுக்கிற அந்த எஜமான் அப்படி கொடுமையானவனா?
தன்னுடைய வேலைக்காரன் சாப்பிடுகிறத காரியத்தை கூட தடை செய்து என்னை கவனித்துக் கொள்ள என்று சொல்வதற்கு அவர் என்ன சொல்ல வந்தார்? உன்னுடைய நோக்கத்தை என்னுடைய வல்லமையின் மீது வை, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். உன்னுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என்னுடைய ராஜ்யத்திலிருந்து ஒரு பங்கை நான் உனக்கு அனுப்பி உன் தேவைகளுக்கு அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரு காரியமே. ஹல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனும் தீர்க்கதரிசியும். தேவன் தீர்க்கதரிசியை எப்படி நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். இங்க எழுதியிருக்கிறது, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தேவனுடைய மகிமையை நாம் இங்கு பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறான். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை நாம் சந்தோஷமாக செய்வோம். நம்முடைய உடல் வருத்தத்திலும் நாம் சந்தோஷமாக அவருடைய ஊழியத்தை செய்வோம். நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிற வேளையிலும் நாம் சந்தோஷமாக அவருக்கு ஊழியம் செய்வோம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கும் வேளையிலும் நாம் அவருக்கு சந்தோஷமாய் வேலையை செய்வோம். தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுவாரா? ஒரு அரசு அதிகாரிக்கு அந்த அரசு எப்படியெல்லாம் கனத்தை கொடுக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்கிற அவருடைய தாசர்களுக்கு அவருடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற வல்லமை கிடைக்காதா? அதிசயம் நடக்காதா? நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நாம் தீர்க்கதரிசியினுடைய வல்லமையை அறிந்து கொள்வது நல்லது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வல்லமை என்ன என்று அவனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கே தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா என்று ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இரண்டாவது சொன்ன வார்த்தையிலே தாராளமான ஒரு இருதயத்தோடு தன்னுடைய ஊழியக்காரனிடம் சொல்கிற ஒரு எஜமானுடைய காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம், நீ திருப்தியாக இருக்கலாம், நீ எல்லாவற்றிலும் செழித்து இருக்கலாம் என்கிற ஒரு மன ரம்யமான வார்த்தையை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அந்த எஜமான் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை நாம் நம்புவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தையை முன்பதாகவே தேவன் விதைக்கிறார். என்ன வார்த்தை அது? லூக்கா 17:6 அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்களே, அவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு, மாணவர்களாகிய உனக்கும் எனக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு நிபந்தனை கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் என்பது என்ன? கிறிஸ்துவை குறித்த அறிக்கையிடுதலே. என்ன அறிக்கையிடுதல்? கிறிஸ்து மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்கிற சிந்தையே, என்ற நம்பிக்கையே கடுகளவு விசுவாசத்திற்கு ஏதுவாயிருக்கிறது. அந்த விசுவாசம் நமக்கு காணப்படுமேயானால் அதுவே இந்த உலகத்தை ஜெயிக்கிறதற்கு நம்மை உந்தி ஏவுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிற தேவன், அவருடைய தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு உறுதியை தருகிற தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என்ற வார்த்தையிலே இந்த பூமியிலே காணப்படுகிற நன்மை யாவும் அடக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே, சகலமும் தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இந்த நாளின் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய கடன்கள் உங்களை விட்டு நீங்கி போகும். உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு என்றென்றுமாய் தங்கும். ஆமென். தீர்க்கதரிசிகள் உயர்வுக்கும் தாழ்விற்கும் அப்பாற்பட்டவர்கள். ஆலயத்திற்கு சென்ற 2 மனிதர்களுடைய பிரார்த்தனையை நாம் கவனிக்கும் பொழுது
தன்னிடம் காணப்பட்ட நல்ல குணங்களை சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்த ஒரு மனிதன், தன்னுடைய இயலாமையை குறித்து சொல்லி தேவனிடம் விண்ணப்பம் பண்ணின மனிதன். இந்த 2 நபர்களுடைய இருதயத்தை நாம் உடையவர்களாய் இராமல் தேவனுடைய வல்லமையை நோக்கி காத்திருக்கிற ஒரு கூட்டமாய் நாம் எழும்புகிறோம். இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஷலோம்.